Hi friends, welcome back to my channel. I hope நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்க அப்படினா நம்ம 7 days முடிச்சிட்டு இந்த வீக்குக்கான பிளானிங்க்கு வந்துட்டோம். அதுதான் இந்த மெயின் வீடியோ. சோ அதுதான் இப்ப வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னடா இவ குளிச்சு முடிச்சிட்டு வந்தால இப்படி வேர்வையாட்டா இருக்குது அப்படினு நினைக்கிறேன். நான் குளிக்கலாம் இல்ல, ஜஸ்ட் ஜிம் பேக் டான்ஸ் பண்ணேன் இந்த வீக்குக்கான இது. சோ இந்த ஜிம் பேக் டான்ஸ் தான் இந்த வீக் நம்ம 5 days பண்ண போறோம். என்ன ஒர்க் அவுட் இல்லை, டான்ஸு, வாக்கிங் அப்படின்றீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் சொன்னோன்னா போர் அடிச்சு போயிடும். ஒர்க் அவுட்டே ஹாப்பியாக பண்ணணும், அதுதான் ஜிம் பேக் டான்ஸ். நான் எப்படி அதை ஃபஸ்ட்டு பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாக்கிங் வந்து மழைனால வெளியே போயிருக்க மாட்டீங்க. நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். தயவு செய்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், 5000 ஸ்டெப்புன்னு போடுங்க, அது வரும். அது பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4005 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேர் அதுவுமே வந்து தெரியல. நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து யூடியூப் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன் லேப்டாப்பில். உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தால் நீங்கள் ஃபோன்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கனால லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பேர் மீண்டும் அக்கா ஒர்க் அவுட் சொன்னதுனால மழைக்கு வெளியே போக முடியாது வாக்கிங். அந்த ஒரு ரீசனுக்காக நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இங்கே சர்ச் பாரில் வாக்கிங் மட்டும் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வாக்கிங் டைப் பண்ணோடனே வாக்கிங் ஒர்க் அவுட்டு 5000 ஸ்டெப். நான் எப்பவுமே வந்து 5000 ஸ்டெப் எடுப்பேன். ஒரு டைம் தான் செய்வேன், 5000 ஸ்டெப் வந்துடும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5000 ஸ்டெப் அப்படி தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்போ 5000 ஸ்டெப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 5000 ஸ்டெப் பண்ணுறவங்க எல்லாமே வருவாங்க. ஆனால் எல்லாருமே 5000 ஸ்டெப் முடிக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம வாக்கிங் போனால் ½ தான் அந்த 5000 ஸ்டெப். ½ இல்லைன்னா 35 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த 35 மினிட்ஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட வாட்ச் இல்லைனாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நான் மோஸ்ட்லி இந்த இருக்காங்களே இந்த பொம்மை மாதிரி, ஸோ இந்த ஒர்க் அவுட் நான் வந்து பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பிகினர் ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டே மட்டும் நான் இதை எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் டேலேருந்து காட்டுறேன். இன்னொரு லேடி வருவாங்க, சேனல் நேம் எனக்கு தெரியல. இதோ இருக்காங்க பாருங்க, எலினிக் ஃபிட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இவங்கள தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இவங்க கூட பண்ணேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இவங்க நல்லா ஃபுல்லாக ஆக்டிவாக பண்ணுவாங்க. கார்டியோ செம்மையாக ஒர்க் ஆகும் இவங்க கூட பண்ணும்போது தான். நான் ஹேரோ மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள் இவங்க கூட பண்ணும்போது. சரிங்களா? நீங்கள் இவங்களை கூட இது பண்ணி வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கிங் வந்து ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னவங்க இதை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றனால இதை காமிச்சிருக்கேன். 7 days வாக்கிங்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். ஜிம் பேக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போடுங்க. GUMBA. ஓகேங்களா? GUMBA நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டான்ஸ் வரும். இதில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், நார்மல் மியூசிக் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாமே வரும். நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது எதில் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் சாங்ஸில் தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சவுத் இண்டியன் சம்திங் ஏதோ இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இருங்க நான் காட்டுறேன். எல்லாம் ஹெட்டிங் படிச்சு பாருங்கள், அதிலே இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாருங்கள், தமிழ் சாங்ஸ் அண்டங்காக்கா கொண்டக்காரு. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 5 days வந்து இந்த ஒர்க் அவுட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் வாக்கிங் இருக்கும். வாக்கிங் வந்து ஜஸ்ட் ½ அப்படி தான் இருக்க போகுது. இந்த சாங் சினிமா சாங்குன்றனால காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சாங்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணேன். செம்மையாக வந்து கார்டியோ ஒர்க் ஆகும். நல்ல ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்பெட் ஆகும். செம்மையாக வெயிட் லாஸ் நடக்கும். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்டுமே பண்ணுவேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில் எப்படி அந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு. 7 days கம்ப்ளீட் பண்ணாதவங்க இன்னும் 2 days இருக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு ஜிம் பேக் டான்ஸ் வாங்க. 5 days பண்ணுங்கள். ½ நான் சொன்ன மாதிரி ½ ஜிம் பேக் டான்ஸ், ½ வாக்கிங். அந்த வாக்கிங் வெளியே போக முடியல அப்படின்னா நான் ஒரு பொம்மை சொன்னேன், அந்த பொம்மையை பார்த்து செஞ்சுக்கோங்க, போதுமானது. மெயினாக நிறைய பேர் கேட்டது, அக்கா
நீங்கள் எப்போ வெயிட் செக் பண்ணீங்க, எப்போ இன்ச் டேப் செக் பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லுங்கன்றீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பாயிண்ட்டு சொல்லிடுறேன். இன்ச் டேப் வந்து நம்ம வந்து மெயினாக வெயிட் லாஸை விட இன்ச் லாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய ஃபேஸும் சரி பாடியும் வந்து ஷேப் காட்டும். இந்த மாதிரி ஒரு டேப் வந்து இன்ச் டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து வீக்லி வர சண்டே அப்போ இதை வந்து நம்ம இன்ச் எடுத்து எழுதிக்குவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டைரி தேவை. நாளைக்கு நீ எப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு கேட்டால் இது உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். டைரியில் தயவுசெய்து எழுதிக்கோங்க. டேட் போட்டு இந்த சண்டே வந்து இதோடைய வெயிட் இவ்வளோ, இந்த பாடி அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எழுதுறேன். டெய்லியும் சண்டே இந்த இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணணும். டெய்லி கிடையாது, வீக்லி வர சண்டே அப்போ இந்த இன்ச் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் நிறையா பேர் வெயிட் மிஷின், என்ன வெயிட் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வெயிட் மிஷின் வந்து வாங்கி கொடுத்தேன். அவள் ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கி கொடுறா, போதும்டா அப்படின்னு சொன்னால் சம்திங் 450 ருபீஸ்க்கு நான் அவளுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். அதை நான் வந்து சேனலில் ரிவ்யூ பண்ணலாம், அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என் அட்ரஸ்க்கு வாங்குறேன், நீ வீட்டில் வந்து வாங்கிக்கோனேன். ஓகேன்ட்டா. அவள் வீடுக்கு வந்து மாதவரத்துக்கிட்ட இருக்குது. ஸோ நான் எங்கள் அம்மா வீடு வரப்போ கூட கொண்டு வந்து தரேன்டான்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டான். நானும் இந்த வெயிட் மிஷினை வந்து வாங்கிட்டு வெயிட் செக் பண்ணால் ஏறி நின்றால் அது ஒரு வெயிட்டு காட்டுது. இந்த மிஷினில் 10 தடவை ஏறி நின்றாலும் கரெக்டான வெயிட்டை காட்டுதான். ஃபஸ்ட்டு ஏறிட்டு இறங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் ஏறினா திருப்பி இன்னொரு வெயிட் காட்டு, 2 கிலோ எக்ஸ்ட்ரா காட்டுது. என்ன இது இப்படி தான் நமக்கு மட்டும் தான் காட்டுதான், என் வீட்டுக்கார ஏறிச்சுன்னா அதுக்கு மேலே காட்டுது. அப்போ தான் ஒரு விஷயம் யூஸ் பண்ணேன். ரேட்டு சீப்பாக கிடைக்குது, கம்மியாக கிடைக்குது மிஷினை வாங்கிட்டு மைண்ட் அப்செட் ஆகிறதுக்கு பதிலாக காஸ்ட்லியான மிஷினை வாங்கிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, உனக்கு டைம் வேஸ்ட்டு, வேண்டாண்டா அப்படின்னு. என்னடா பண்ணலான்ட்டு அவ்வளோதான் அமௌண்ட் இருக்குதுன்னா நான் எனக்கு ஒரு 750 கொடுக்குறேன், நீ பொறுமையாக கூட எனக்கு இது வந்து நான் சம்திங் 800 750 வாங்கினேன், நான் இந்த மாதிரி உனக்கு வாங்கி தரேன், இது ஒர்த்து, நீ பொறுமையாக எனக்கு காசு கொடுங்க. சரி ஓகேன்னா அதனால் இதே பிராண்டை அவளுக்கு வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் என் வீட்டு அட்ரஸ் போல் அவளுக்கே போட்டேன். ஏன்னா இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றனால அதை ரிட்டன் போட்டுட்டேன். தயவுசெய்து நீங்கள் பொருள் ஆன்லைனில் வாங்கும்போது ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறது தயவுசெய்து போடாதீங்க. நீங்கள் அந்த பொருளை தான் வாங்கி ஆகணும். அந்த பிராண்டு ஒழுங்கெல்லாம் தெரியும் போது அதே பிராண்டை வாங்கி வாங்கினா யூஸ் கிடையாது. நான் ஷார்ட்ஸில் அதை பற்றி போடுறேன் கண்டிப்பாக, அந்த வெயிட் மிஷினில் நடந்த மிஸ்டேக்ஸில். தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ண வேண்டாம், சரிங்களா? அதனால் ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாரண்ட்டி இருக்க பொருள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது 1 இயர் வாரண்ட்டி தான், அதுலேயும் போட்டோம்னா ஒன்றுக்குமே லாக்கி இல்லை. இது வந்து 3 இயர் வாரண்ட்டி, சார்ஜபிள், 1 மாதம் வரைக்கும் இதோட சார்ஜ் நிற்கும். இது டாக்டர் ட்ரஸ்ட் பிராண்டு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இதோடைய சார்ஜ் நிற்கும். இது 3 இயர்ஸ் வாரண்ட்டி. நான் சார்ஜ் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு எனக்கே தெரியல, நாங்கள் அடிக்கடி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குது. இதில் மொத்தம் 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது வந்து சார்ஜபிள் டைப்பு. 1 மாதம் வரைக்கும் இதோடைய சார்ஜ் வந்து நிற்கும். ரொம்ப சூப்பரான பிராண்டு. நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாரண்ட்டி கார்டுமே அதில் வந்துடும். ஃபோன்லேயுமே உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்லேயா சம்திங் அமேசான்லேயான்னு தெரியல, ஆர்டர் போட்டு வாங்கினேன். அமேசானில் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைரி, டேப்பு, வெயிட் மிஷின் தேவை. முக்கியமாக லேடிஸ்க்கு தேவை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அலசி போட்டுருங்க. ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே இன்னொரு ப்ரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்லைன்னா உங்கள் செஸ்ட் வந்து வெயிட்டு ரொம்ப இறங்கி தொங்கி போயிடும் அசிங்கமாக. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா 2 ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதிலே வந்து கப் இருக்கிறது இருக்குது, கப் இல்லாதது இருக்குது. கப் இல்லாதது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கப் இருக்கிறது வாங்கினீங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாக்கிங்க்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து யூஸ் பண்ணோம். இது ஸ்போர்ட்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய பட்டை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த லெவல் பட்டரை பார்த்து வாங்கிக்கோங்க. இது நீங்கள் நல்லா ஹிப்பு கிட்ட அந்த ஹீல் ஃபேட் கிட்ட எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து தொப்பை வந்து அசிங்கமாக தெரியாது. ஃபிலி ஃபேட் வந்து சீக்கிரமாக ரிடியூஸ் ஆகிடும். அதுக்கு வந்து இந்த பேண்ட் மாதிரி இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். இது நான் வந்து ஏஜோ ஆப்பில் தான் வாங்குவேன். பிகாஸ் காலை இவ்வளோ தூரம் தூக்கு, நீ சர்க்கஸ் அடி, பெல்ட்டி அடி, சுத்தமாக சொல்கிறேன் கிளிவே கிளியாது. அந்த ஹேஜோ ஆப்பில் வந்து ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்போர்ட்ஸு வாக்கிங் எல்லாமே மோஸ்ட்லி நான் அதில் தான் பை பண்ணுவேங்க. அடுத்து இது மாதிரி ஒரு டவல் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, வாக்கிங் பண்ணிட்டுருக்கீங்க, வேர்த்துச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு இது மாதிரி 2 டவல் வச்சுக்கோங்க. இதுதான் மெயினாக நமக்கு தேவை. அடுத்து வாட்ச் கேட்டிருந்தீங்க.
வாட்ச் உங்களுக்கு நீட் இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இது ஜஸ்ட் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு. இது எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து கொடுக்குறேன். இதுன்னு சார்ஜ் நான் போட்டேன் அப்படின்னா 4 டைம் சார்ஜ் ஃபில் பண்ணேன்னா ஒரு நாள் முழுக்க கட்டிகிட்டு இருப்பேன். 4 நாள் 5 நாள் வரைக்கும் ஒரு சார்ஜ் வந்து நிற்கும். இப்போ நான் சார்ஜ் போட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே சார்ஜ் வந்து 50 பாயிண்ட் இருக்குது. ஃபுல்லாகவே தான் கட்டிக்கிட்டு இருப்பேன். தண்ணிக்கு மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. வேகப்பட்டால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் தண்ணி படக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வாட்சுமே. இதில் ஹார்ட் பீட் இருக்குது, பேபிஸ் இருக்குது, சரி பிபி லெவல் பார்க்கலாம், ஸ்டெப்பு, டைம், அலாம், காலிங்லாம் ஃபோன் பேசுகிறேன் பாருங்கள். நான் ஃபோனில் வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்குவேன். செம்மையாக கேட்கும். ஜஸ்ட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா இதில் அட்டன் பண்ணி இப்படி தான் பேசுவோம் மோஸ்ட்லி. சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்பீக்கிங்கும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து இறையவும் தெரியாது, அவங்க பேசுகிறது நமக்கும் தெரியாது. இது காலிங்கும் வந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான், நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. ஃபயர் போல்ட், ஆமாம் ஃபயர் போல்ட் இந்த ப்ராண்டு. சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கிங்க்கு, வீடியோ வாய்ஸு, யூடியூப் வீடியோ சவுண்டு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம், ஏர்லாம் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கீங்கன்னு சுத்தமாக தெரியல. உங்களோட வெயிட் என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க, அக்கா எனக்கு தான் ப்ராப்ளம், இதுக்கு வந்து கிளியர் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுடைய வெயிட் என்னன்னு சொல்லிடுங்க தயவுசெய்து. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலோடைய நோக்கம் என்னென்னா பேபி பிளானிங். உங்களுக்கு தைராய்டு இருக்கட்டும், பிசிடி இருக்கும். தைராய்டுக்கு வந்து 6 மந்த் நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாப்பா தங்கிடும், கவலைப்பட வேண்டாம். தைராய்டு ஒரு விஷயமும் இல்லை. தைராய்டு வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தாலும் தைராய்டுக்கு மெடிசன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் தைராய்டுக்கு மெடிசன்ஸ் மூலமாக தான் வந்து சரி பண்ண முடியும். 6 மந்த் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயுமே பாப்பாவும் நின்று, என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா 6 மந்த் எடுத்தால் அவளுக்கு பாப்பாவுமே நின்றுச்சு. ஆனால் அந்த தைராய்டு டேப்லெட்டை நிப்பாட்டக்கூடாதுன்ட்டாங்க, ஏன்னா பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ அப்படின்னும் போது அவள் கண்டினியூ பண்ணிட்டு போனால், அதனால நீங்கள் வந்து தைராய்டாக இருந்தால் மெடிசன்ஸ் எடுங்க, டெய்லிக்குமே எடுங்க, ஓகேங்களா? அப்போ இந்த ஒர்க் அவுட் வந்து முக்கியமாக நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கு, நீங்கள் பேபி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கு ஒரு 10 to 8 டேஸ்லேயே வந்து தயவு செய்து வாக்கிங்குடைய லெவலாக குறைச்சிக்கோங்க. ஒர்க் அவுட்டு, ஹை ஜம்ப்பு இதெல்லாமே வந்து லைட்டாக குறைச்சிக்கோங்க. ஃபுல்லாக குறைச்சி நிப்பாட்டுறாதீங்க. லைட்டாக வாக்கிங், லைட்டாக ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 hour ஐகோடியோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இந்த 1/2 hour 3/4 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு போதும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பேபி நின்றுக்கா நிற்கலையான்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான ஒர்க் அவுட் தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது உங்களுடைய பேபிக்கு ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து அதை நல்லா பார்த்துக்கோங்க. பீரியட்ஸ்க்கு ஒரு 8 டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், லைட்டாக வாக்கிங் போங்க. ஃபுட்டை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, போதுமானது. சரிங்களா? உங்களுக்கு வெயிட் லாஸ் தன்னால நடக்கிறோம். பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது டாக்டரை போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. லைட்டாக அப்பயே வந்து வாக்கிங் போகணும் அவசியம் இல்லை. நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. வெயிட் ஏறட்டும், கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா பாப்பாக்காக தான் நம்ம இது கஷ்டப்பட்டோன்னும் போது வெயிட் ஏறட்டும். திரும்பி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் குழந்தைக்காக நம்ம பண்ணது தான் இது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. லேடிஸ்க்கு நான் சொல்கிறது, சரிங்களா? இதுதான் மெயினாக நான் சொல்ல வந்து நினச்சிது. ஸோ உங்களுக்கு தைராய்டு இருக்குது, இல்லை பிசிடின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொன்னது தான். பிசிடி வந்து அது நிரந்தர தீர்வே இருக்குது. நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு, நம்ம பண்ணுற எடுத்துக்கிற ஃபுட், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கே அந்த பிசிடி ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இது காமன் தான். குழந்தை நிற்குமான்னு கேட்டால் 100% பாப்பா நிற்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த ஒர்க் அவுட் தான். இந்த 5 டேஸ்க்கு வந்து கார்டியோ டான்ஸ் இருக்கும். கார்டியோலே வந்து ரொம்ப மெதுவாக ஆடுங்க. நான் ஆடுற மாதிரிலாம் ஆடாதீங்க, கொஞ்சம் மெதுவாகவே வந்து டான்ஸ் பண்ணுங்கள், போதுமானது, ஓகேங்களா? இப்போ நான் என்ன இந்த வீக் பண்ண போகிறேன்றதை சொல்லிடுறேன். நான் வந்து ஆக்சுவலாக நாளைக்கு ஷஷ்டி ஆரம்பிக்குது அப்படின்றனால நான் ஷஷ்டி விரதம் வந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எனக்கு வந்து பாப்பா வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஷஷ்டி விரதம். அதுக்காக ஒரு ஆள் இருந்தால் பெனிஃபிட் இல்லை, 2 பேர் இருந்தால் அப்படின்வாங்க. பட் 2 பேரால் இருக்க முடிஞ்சால் இருங்க, ஒரு ஆளால் இருக்க முடிஞ்சால் இருங்க, அது நம்மளோட இஷ்டம். என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து இருக்கிறேன்ருக்காங்க. பட் அவங்களாம் அவ்வளோ முடியாது, அவங்க வெளியே போகிறாங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எடுத்துக்க சொல்லி நான் வந்து இந்த 1 வீக் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி ஃப்ரூட்ஸு, 3 வேளையுமே வந்து ஃப்ரூட்ஸு, சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிற பிரசாதத்தை தான் வந்து எடுத்துக்க போகிறேன்.
இதில் டான்ஸ் வந்து ½ hour இருக்கும், வாக்கிங்கும் வந்து ½ hour இருக்கும். மேக்ஸிமம் ½ hour கம்ப்ளீட் பண்ண ஒரு 45 minutes வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படி தான் இருக்க போகுது. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நான் சஷ்டி விரதம்னால நாளையிலேருந்து 28 கல்யாணம் முடிகிற வரைக்கும் சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சஷ்டி விரதம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன்னும் போது நீங்கள் என்ன ஃபுட்லாம் எடுத்து கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு கோட்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதுவே நமக்கு வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். நான் வந்து சஷ்டி விரதம் இருக்க போகிறதுனால ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். மற்றபடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுட்ஸு எடுத்துக்கிறவங்களா இருந்தால் ஃபுட்டு எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணிடுங்க, சரிங்களாங்க? எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கணும்னு கேட்டுருவீங்க. வெயிலாக இருக்கும் போது 4 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இதுவே இப்போ மழை சீசன்னால 3 லிட்டர் அதிகம் தான். 2.5 லிட்டர் தண்ணி குடிங்க, அதுவே வந்து உங்களுக்கு பாடிக்கு போதுமானதுங்க. ஓகே, போன வீக்குக்கான ரிசல்ட் இப்போ பார்த்துடலாம். என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆக போகிறீங்க. நம்ம ஒரு வாரத்தில் 2 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், 80.5 கிலோ இருந்தேன். இந்த வீக் பார்த்தீங்கன்னா 78.5 kg வந்து 2 kg வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இன்ச் லாஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்கிறேன். போன வீக் வந்து என்னுடைய பெஸ்ட் சைஸ் வந்து 38 இருந்துச்சு. ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், 38 இருந்துச்சு. இந்த வீக் வந்து என்னுடைய செஸ்ஸோடைய சைஸ் வந்து ஜஸ்ட்டு 36 வந்து வந்திருக்கு. ஏன்னா இது நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இன்டர்நெட் ரொம்ப நாள் சேர்த்துட்டு இப்போ பண்ணும்போது இப்படி தான் நடக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் லைட்டாக வெயிட் குறையும், ரொம்ப குறையாது. இவ்வளோ நடக்கிறது கொஞ்சம் லைட்டாக தான் குறையும். நெக்ஸ்ட்டு பெஸ்ட் சைஸ் வந்து 34 இருந்துச்சு, 35 வந்து வந்திருக்கு. இப்போடைய சைஸ் வந்து 45.1 இருந்துச்சு, இப்போ 43.2 வந்திருக்கு. டைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 இருந்துச்சு, இப்போ வந்து அந்த 27 அப்படியே தான் இருக்குது, குறையலாம் இல்லை. பெஸ்ட்டு சைஸ் வந்து 12 இருந்துச்சு, இப்போ 14 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். என் கூட இந்த 100 டே மெசேஜ் பண்ணுங்கள். டெய்லிக்குமே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணணும். நான் இப்போ வந்து நம்ம ஒரு 7 days முடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வெயிட் இருந்தீங்க, இப்போ என்ன வெயிட் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக இந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு எனக்கு முடியும். ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் கூட ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டு அண்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாமே நான் வந்து எடுத்து அவங்களுக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறேன். எஸ், இந்த 100 டே முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன். அது என்ன கிஃப்ட்டுன்றத நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய சர்ப்ரைஸ். ஓகேங்களா? அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும். இதில் வந்து 2 members மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். இந்த 2 membersக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட்டை வந்து நான் கொடுப்பேன். என்னுடைய லாங் வீடியோவாக இருக்கட்டும், என்னுடைய ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும், இது என்ன வீடியோ வேணாலும் இருக்கட்டும், அந்த வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணி அண்ட் அதில் சில டைம்ஸ் வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு அதில் ஆன்சர் இருக்கானா அதை நான் நோட் பண்ணுவேன். சரிங்களா? அவங்களுக்கு தான் நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாள் வர கமெண்ட்டு அதெல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். என்னோடய ரெகுலர் வீடியோஸில் யார் இந்த 100 days இந்த வேலையை இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, கேட்ட கொஸ்டினுக்கு லாங் வீடியோ இருக்கணும், ஷார்ட் வீடியோ இருக்கணும் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை நோட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். எஸ், அவங்க 2 பேரை நான் செலக்ட் பண்ணி அந்த 2 பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட்டு குடிச்சு வெயிட் லாஸ் பண்ண ஒரு ட்ரிங்க் சொன்னேன்ல, அந்த ட்ரிங்கையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த ட்ரிங்க் வந்து எப்படி செய்யணும், அந்த பொடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரெசிபிஸ் வந்து அந்த வெயிட் ட்ரிங்க் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.